கைஸ், வாழ்க்கை முழுதும் போராட்டமா? பாதை எங்கும் தடை கற்களா? பயப்படாதீங்க. நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவர். மீகா 7:15 ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ பார்வோனுடைய சேனையோ செங்கடலோ எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்த தேவனால் கண்டிப்பாக கூடும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட போராட்டமோ பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வைத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, உம்மால் என்னை விடுவிக்க கூடும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீ செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் மேலே உங்களுடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி அவர் அந்த அதிசயத்தை செய்யும் பொழுது அது ரொம்ப வல்லமையான காரியமாக இருக்கும். எப்பேற்பட்ட போராட்டம் பிரச்சனை நீங்கள் இருந்தாலும் அது அவருக்கு ஒரு லேசான ஒரு காரியம். செங்கடலையே பிளந்து 60 லட்சம் ஜனங்களை வழிநடத்தின தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஸோ பயப்படாதீங்க, திகையாதீங்க. ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்க. அவர் தடைகளை மாற்றி அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென்.